சார் இந்த படத்த வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே தூக்கி கொண்டாடுனாங்க. ஜனநாயகன் பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு கிராண்டியரா எல்லாருமே செலிப்ரேட் பண்ண காத்திருந்தாங்க. அந்த வகையில ஹெச் வினோத் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வருது. உடனடியா வைரல் ஆச்சு. ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன்ல வந்து திரும்ப ஜனநாயகன் பத்தி பேச முடியாத ஒரு சங்கட்டமான சூழ்நிலையில ரசிகர்களே தள்ளப்பட்டுருக்காங்கல்ல சார். இது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அ தேவையில்லாம அவர் அவர் மேல அவரே இழுத்து போட்டுக்கிட்ட ஒரு பாரம் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல நாம வந்து எப்படின்னா, அரசியல் எனக்கு விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர் நானு. ஒரு ஒரு காலகட்டங்கள்ல 1995ல அந்த படம் வெளிவந்தது. ஸோ 1994லேருந்து 95 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த படப்பிடிப்பு நடந்த காலகட்டங்கள்ல 1 வருஷத்துக்கு மேல விஜயோட நெருங்கி பயணிச்சிருக்கிறேன் நானு. விஜய் வந்து எப்படி சொல்றது? ரொம்ப சைலன்ட்டான பர்சனாலிட்டி. ரொம்ப வந்து யார்கிட்டயும் பேச மாட்டாரு. ரொம்பவும் யாரோடையும் இன்டராக்ட் பண்ண மாட்டாரு. ஒரு சைலன்ட்டாவே இருப்பாரு. அவர் வேலை உண்டு அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இதுதான் நான் பார்த்த வகையில். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து விஜய் பற்றி நிறைய விஷயங்கள் தகவல்லாம் வரும்போது அதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமான தகவல்லாம் நிறைய வந்துச்சு. பல பேரை வந்து இன்சல்ட் பண்ணுறது, திமிர்த்தனமாக நடந்துக்கிறது, ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து விஜய் பற்றின தகவல்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன அனுபவத்தோடு இந்த அரசியல் ஆரம்பிச்சிருக்காருன்னு நமக்கு தெரில. ஸோ இது வந்து அவருடைய சினிமா கேரியரையும் முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டுரும், அவருடைய அரசியல் கேரியரையும் முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டுரும். இது என்ன வேணாலும் நடக்கும்.